வணக்கம் நேர்களே, டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு பல்வேறுபட்ட பயன்மெறு தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே தாவரங்களை புதிய தாவரம் ஒன்றை உருவாக்குகின்ற போது எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சவால்கள் தொடர்பான விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நான் தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த புதிய தாவரம் ஒன்றை உருவாக்குகின்ற போது தாய் தாவரம் தருகின்ற அதே பயனை தரக்கூடிய தாவரங்களை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களை கூறியிருந்தேன். ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சிகளில் நான் அந்த ஒட்டி தாவரத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை கூறியிருந்தேன். அதே போல் இந்த பதிவைத்தல் என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு முறையாக இருக்கின்றது. இந்த பதிவைக்கின்ற முறையிலே ஒட்டுதல்ல 2 முறைகள் இருப்பது போல் இந்த பதிவைக்கின்ற செயற்பாடுகளிலும் 2 வகையான செயற்பாடுகள் இருக்கின்றன. உண்மையில் நாங்கள் கூடுதலாக இந்த கிளைகளை நட்டு கிளைகளின் ஊடாக இனப்பெருக்கம் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற தாவரங்களில் இந்த முறையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். என்னென்று சொன்னால், இதிலேயும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. நாங்கள் ஒரு தாவரத்தை உருவாக்குகின்ற போது அதனுடைய இன்னொரு தாவரம் அதே பயனை தருமா என்கின்ற அதே அளவு பயனை தருமா என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. 2வது, சில தாவரங்களை நாங்கள் தண்டு துண்டங்களாக வேறாக்கி நடுகின்ற போது அவை இந்த வறண்ட சூழலிலே அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்கால நீர் அதிகமாக இருக்கின்ற ஈரழித்த தன்மையிலே வேர் கொள்வது மிக குறைவு அல்லது அது வேர் கொள்ளாமலே விட்டு விடுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரத்தை இலகுவாக நாங்கள் வேர்கொள்ள செய்வதற்கு இந்த முறை மிக முக்கியமாக இருக்கின்றது. இதில் 2 வகையான பதிவைத்தல் முறைகள் இருக்கின்றன. ஒன்று காற்றுப்பதி, மற்றது நிலப்பதி. தாவரத்தை அவ்வாறாகவே விட்டு அதிலே நாங்கள் சிறு வெட்டுக்களை ஏற்படுத்தி அதிலே நாங்கள் வேர்கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு ஊடகத்தை, அதாவது மண் அல்லது தும்பு ஏதாவது அல்லது உக்கல்கள் ஏதாவது ஊடகங்களை மண்ணோடு சேர்த்து அதிகளவில் கட்டிவிட்டு ஈரலிப்புத்தன்மையை பேணுகின்ற போது தாய் தாவரத்திலிருந்து அவை வாடி போகாத நிலையிலே அங்கே வேர் கொள்ளுகின்றன. வேர் கொண்டதன் பின் படிப்படியாக நாங்கள் தாவரத்தினுடைய தொடர்பை துண்டித்து வருகின்ற போது அவை சிறந்த வகையிலே புதிய தாவரமாக உருவாகுகின்றது. அவ்வாறு நாங்கள் உருவாகுகின்ற தாவரங்களை வேறாக்கி நடுகின்ற போது அவையும் தாய் தாவரத்தினுடைய பயணத்தெருவையாக இருக்கின்றன. அது இதிலே காற்று அதை நிலப்பதி என்கின்ற பதி. கூடுதலாக தாவரத்தினுடைய கிளைகளை வளைத்து நிலத்தோடு வைத்து நாங்கள் மண்ணாலே மூடி சிறு சிறு காயங்களை ஏற்படுத்துவதன் ஊடாக நாங்கள் சிறு வெட்டுக்களை ஏற்படுத்துவதனூடாக அந்த வெட்டுகின்ற பகுதியின் ஊடாக வேர்கொள்ள செய்து புதிய தாவரங்களை வேறாக்கி எடுத்துக்கொள்ள முடியும். இவ்வாறு தாவரங்களை வேறாக்கி நடுவதன் ஊடாகவும் நாங்கள் புதியதொரு தாவரத்தை உருவாக்கி கொள்ளலாம். நான் மிக முக்கியமாக கூறுவது, எங்களுடைய வீட்டிலே நடுகின்ற 3 மாதம் 4 மாதங்களுக்கு நின்று பயன் தருகின்ற செடி தாவரங்கள், பயிர் தாவரங்கள், இந்த முறைகளை விடுத்து நாங்கள் கூடுதலாக நீண்ட காலம் நின்று நிலைத்து பயன் தருகின்ற தாவரங்களுக்கு இந்த முறைகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கூடுதலாக இந்த எலுமிச்சை, அதே மாதிரி ரோசாப், அதே மாதிரி வீட்டிலே இருக்கின்ற பூஞ்செடிகளான குரோட்டன் போன்றவற்றிலே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்கள் புதிய தாவரங்களை உருவாக்கி கொள்ளலாம். கூடுதலாக பல்வேறுபட்ட தாவரங்களில் இருந்தும் இந்த பதிகளினூடாக தாவரங்கள், புளிய மரத்திலிருந்து கூட இந்த பதிவைத்து, அதாவது காற்றுப்பதியின் ஊடாக சிறு சிறு வெட்டுக்களை ஏற்படுத்தி அதிலே மண்ணையும் அல்லது ஏதோ ஒரு வேல் கொள்ளக்கூடிய ஊடகத்தினை சேர்த்து கட்டி வேர்களை வளர்வதற்கு தூண்டி அதனூடாக வேறாக்கி புதிய தாவரங்களை உருவாக்குவதை நான் பல்வேறு இடங்களிலே பார்த்திருக்கின்றேன். எனவே இது ஒரு வெற்றிகரமான ஒரு செயல்முறையாக இருக்கின்றது. அனைவரும் முயற்சிக்கக்கூடிய ஒரு செயல்முறையாக இருக்கின்றது. உங்களோட வீட்டிலே நன்றாக பல தாவரங்களை நீங்கள் நட்டாலும் கூட சில தாவரங்கள் தான் நன்றாக காய்க்கின்றன, நன்றாக பூக்கின்றன, இனிப்பான பழங்களை, சுவையான பழங்களை தருகின்றன, சுவையான காய்களை தருகின்றன, சூழனுடைய தாக்கங்களுக்கு ஏற்றமாறு ஈடு கொடுத்து தங்களுடைய பயனை தரக்கூடியவையாக இருக்கின்றன. அவ்வாறான தாவரங்களிலிருந்து இந்த பதிவைத்தல் முறையிலிருந்து நாங்கள் புதிய தாவரம் ஒன்றை உருவாக்கிக் கொள்வது மிக இலகுவானதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.